சவுத் தாய்லாந்தில் கோபாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு தீவு. மரப்பலகையே போட்டு வீடாக கட்டி ஒரு 300 குடும்பம் அந்த இடத்துல வாழுது. ஆனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு பார்த்தோம்னா விளையாடுறதுக்கு ஒரு இடமே கிடையாது. எல்லாத்துக்கும் சிந்திக்கிறதுக்கு ஒரு மொமெண்ட், ஒரு வித்தியாசமான சிந்தனை இது எப்போதுமே குழந்தைகள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. நாம் எப்படியாவது ஒரு மிதக்கும் ஒரு கிரவுண்டை நம்ம உருவாக்கினோம், அதுக்குள்ளே நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பெரிய மிதக்கும் பலகை. வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் வெற்றி பெறலாம். ஆனால் நமக்கு என்ன வாய்ப்பு தேவைங்கிறத நாமே உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ப்பை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. இன்னொரு கேட்டகரி, கண்ணுக்கு முன்னாடி எந்த வாய்ப்புமே இல்லை, ஆனால் கூட ஒரு வாய்ப்பு உருவாக்குறது. சவுத் தாய்லாந்தில் கோபாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு தீவு. பொதுவாக ஒரு தீவுக்கு என்ன ஒரு விளக்கம் கொடுப்போம்? 4 பக்கமும் தண்ணி சூழ்ந்துருக்கணும், நடுவில் ஒரு தீவில் ஒரு நிலத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னா அதை தீவுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கோபாங்கி அப்படிங்கிற இந்த தீவில் பார்த்திங்கன்னா மிதக்கிற ஒரு கிராமம். ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு மலை இருக்குது, அது ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அது மேலே யாருமே இருக்க முடியாது. அதை பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு போட் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம், மரப்பலகையே போட்டு வீடாக கட்டி ஒரு 300 குடும்பம் அந்த இடத்துல வாழுது. ஏன் அவங்க அந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களோட முதல் தொழிலே இந்த மீன்பிடி தொழில் தான். அங்கேருந்து மீன் பிடிப்பாங்க, அவங்க மெயின் லேண்டுக்கு போயிட்டு தாய்லாந்தில் தன்னோட மீன்களை விற்று பணம் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. ஆனால் அங்கே இருக்கிற பசங்களுக்கு பார்த்தோன்னா விளையாடுறதுக்கு ஒரு இடமே கிடையாது. வீட்டுக்கு வெளில வந்தால் நடபாதை மட்டும்தான் இருக்கும், கிரவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களோட என்டர்டைன்மெண்ட் தான் என்ன அப்படின்னா போட்டிங்கை எப்படி பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் அவங்க என்டர்டைன்மெண்ட். பட் இந்த பசங்களுக்கு வேறு ஏதாவது விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போது பொதுவாக இவங்க டிவி பார்ப்பாங்க, எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க. அதில் ஃபுட்பால் மேட்ச் ஓடுது. இந்த பசங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வாவ், ஃபுட்பால் மேட்ச்னால் அப்படி தான் இருக்குமா, இது பார்க்குறதுக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், விளையாண்டா எவ்வளோ நல்லாயிருக்கும், நானும் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் நாம தான் இந்த கிராமத்தில் பிறந்துட்டோமே, இங்கே தான் நடக்கிறதுக்கே வழி இல்லை, எங்கேயிருந்து நம்ம ஓடுறது, உடையாடுறது, கால்பந்தெல்லாம் விளையாடுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சிந்திக்கிறதுக்கு ஒரு மொமெண்ட், ஒரு வித்தியாசமான சிந்தனை இது எப்போதுமே குழந்தைகள்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க, நாம ஏன் ஒரு மிதக்கும் ஃபுட்பால் கிரவுண்டை உருவாக்கக்கூடாது? உருவாக்கலாம், அதுக்கு யார் காசு தருவா, யார் பொருள் தருவா? தன்னோட அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி காமெடி பண்ணுறியே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. பட் இந்த பசங்க தன்னோட மனம் தளரல, நாம் எப்படியாவது ஒரு மிதக்கும் ஒரு கிரவுண்டை நம்ம உருவாக்கினோம், அதுக்குள்ளே நம்ம ஃபுட்பால் விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பெரிய கிரவுண்டு தேவை தான், ஆனால் நம்மளால் எவ்வளோ பெருசு முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருந்த உடஞ்ச ஒரு சில போட்ஸ் இருக்கும், அதோட பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு சில வீட்டுகள்லேருந்து உடஞ்சி போன யூஸ் பண்ண முடியாத ஒரு சில மரப்பலகைகள் கிடைக்குது, அதையும் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க, இந்த பசங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்னத்தை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஒரு நாளில் 2 நாளில் கிட்டத்தட்ட 6 மாதம், 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பெரிய மிதக்கும் பலகை இருக்குது. 2 பக்கமும் கோல் போஸ்ட் செட் பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக, அது ரொம்ப பெரிய கிரவுண்டு ஒன்றும் கிடையாது, பட் மிதக்கிற ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் தான். பொதுவாக இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் விளையாண்டா என்ன நடக்கும், ஃபுட்பாலை அடித்தா கடலில் போய் விழும், யாராவது ஒருத்தவங்க போய் குதித்து அந்த ஃபுட்பால் எடுத்து வந்து உள்ளே போடுவாங்க. பாதி நேரம் இந்த ஃபுட்பால் கிரவுண்டு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் விளையாடுறோன்னு அந்த பசங்க விளையாடுறாங்க. அவங்க தனக்கு தெரிஞ்சதை வச்சு ஆணி அடித்து தான் அந்த பலகை எல்லாத்தையும் ஒன்று கோத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பலகையில் கால் பட்டுச்சுன்னா எப்போ வேணால் கால் கிழிக்கலாம், ஆனால் கூட அதில் எந்த ஆக்சிடெண்ட்டும் ஆகாமல் அவங்க விளையாடுறாங்க. இப்படி விளையாடுறத பார்க்குறப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, சே, நம்ம பசங்க நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கிரவுண்டே அவங்களால க்ரியேட் பண்ணி விளையாட முடியுமா, இந்த அளவுக்கு மோட்டிவேட்டடாக இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பக்கத்தில் இருக்கிற ஒரு மெயின் லேண்டில் தாய்லாந்தில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் சாம்பியன்ஷிப் நடக்குது அப்படின்னு சொல்லி. நாம் அந்த சாம்பியன்ஷிப்பில் போய் கலந்துக்கலாமா அப்படின்னு இந்த பசங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. இத்திரோண்டு இதில் விளையாண்டுட்டு நிஜமான கிரவுண்டில் போய் நம்மளால் விளையாட முடியுமா
அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தால் என்ன, நாம் அங்கே போய் தோத்தா மட்டும் அதனால் நம்மளுக்கு என்ன நஷ்டம், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. போகிறாங்க, அங்கே போய் ஃபஸ்ட்டு கேம் விளையாடுறாங்க, செகண்ட் கேம் விளையாடுறாங்க, தேர்ட் கேம் விளையாடுறாங்க, எல்லா கேம்லேயுமே ஜெயிக்கிறாங்க. இவங்களுக்கே ஆச்சரியம், வா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு. பட் அரையிறுதி மேட்ச்சுக்கு போகிறாங்க, ஆப்போனன்ட் டீம் 2 கோல் அடிக்கிறாங்க, இவங்களால 1 கோல் கூட அடிக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். அப்போ பார்த்தா மழை பெய்யுது, இந்த ஷூவெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு விளையாடவே முடியலை. என்னடா பிரச்சனை அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. எப்போதும் தண்ணியில் வெறுங்கால விளையாண்டு தான் நம்மளுக்கு பழக்கம், கழட்டு ஷூவை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷூவை கழட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் இவங்களும் 2 கோல் அடித்து சமன் பண்ணுறாங்க. பட் ஃபைனல் 1 மினிட்ல ஆப்போனன்ட் டீம் ஒரு கோல் அடித்து வின் பண்ணிடுறாங்க. தட் மீன்ஸ் கோப்பாயினிலேருந்து போன இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தோத்துடுறாங்க. பட் தோத்தா கூட அவங்களுக்கு 3rd ப்ரைஸ் கிடைக்குது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு கிராமத்துலேருந்து வந்த நமக்கு, ஃபுட்பால் ஸ்டேடியம் கூட இல்லாத வந்த நமக்கு இப்போ இன்றைக்கி 3rd ப்ளேஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட கிராமத்துக்கு போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் 3rd ப்ரைஸ் வாங்கிட்டோன்னு. அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த 300 ஃபேமிலியும் சேர்ந்து உனக்காக நிஜமான ஒரு மிதக்கும் கால்பந்து ஸ்டேடியத்தை நாங்கள் க்ரியேட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகாக, ஒரு ஸ்டேடியம் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு, ரொம்ப அழகாக இவங்களுக்காக தன்னோட பணத்தெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மிதக்கும் ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2004லேருந்து கண்டினியூஸாக 7 வருஷம் சவுத்து தாய்லாண்டோட சாம்பியன்ஸ் இந்த கோப்பான்ஈயோட இந்த பசங்க தான். ஒன்றுமே இல்லை, கண்ணு முன்னாடி எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் தனக்கு என்ன வாய்ப்பு தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் தேவை. அந்த வாய்ப்பை தானே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் ஆனாங்க. ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா நாம் வெற்றி பெறலாம். ஆனால் நமக்கு என்ன வாய்ப்பு தேவைங்கிறத நாமே உருவாக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ப்பை யாராலையும் தட்டி பறிக்க முடியாது. நம்மளோட வெற்றி நிச்சயம்.